சார் வணக்கம். வணக்கம் ஜெய். இப்போ சமீபத்தில் ஒரு டாக் ஒன்று இருக்கு. டிவிகே காங்கிரஸுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு போயிட்டு இருக்கு. அது செய்தி உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, டிவிகே காங்கிரஸ் இப்படி ஒரு கூட்டணி அமைவதற்கான தேவை இருக்கா? முதல்ல கட்டாயமான தேவை இருக்குது, ரெண்டு பேர்த்துக்குமே தேவை இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, காங்கிரஸ் 67ல் தோற்றதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களால கட்சியை மீட்டுருவாக்கம் பண்ணவே முடியல. அதாவது விவேக் தான் ஒரு படத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா, எப்படி இருந்தால் நான் எப்படி ஆயிட்டம் பாருங்கிறது. அந்த உதாரணம் காங்கிரஸ்க்கு பொருந்தும். எவ்வளோ தூரம் டால் லீடர்ஸ் இருந்தது, எவ்வளோ தூரம் தமிழகத்தில் ஆட்சி புரிஞ்சவங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்த காலகட்டத்தில் கூட. ஆனால் இந்த கடந்த ஒரு 57 ஆண்டுகளாக அவங்களால எந்த இதுவுமே பண்ண முடியல. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸே அதுக்கு ஒரு காரணம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க கடந்த 25 வருடமாக திமுக கூட பயணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்க கூட்டணி கட்சிகளினுடைய, அதான் கே.எஸ். அழகிரி சொன்னார் இல்லையா, ஜூஸை பூரா அவங்க குடிச்சிக்கிறாங்க, சக்கையை தான் எங்களுக்கு போடுறாங்கங்கிற மாதிரி. அதனால் பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகளுடைய தயவு பூரா வேணும், எல்லாத்தையும் வச்சுப்பாங்க. ஆனால் எந்த கட்சியும் வளர விடாமல் வச்சுப்பாங்க. அதுதான் திமுக கிட்ட நம்ம உண்மையாலுமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது மற்ற கட்சிகளாக இருந்தால் இந்த மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ண முடியாது. திமுகவினுடைய எக்ஸலண்ட்டான ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறேன். எல்லா கூட்டணி கட்சிகளையும் ஏதாவது ஒன்று சொல்லி ஹோல்டு பண்ணிடுவாங்க, ஆனால் அவங்கள வளர விட மாட்டாங்க. ஸோ அப்போ இது காங்கிரஸ் அடுத்தது அதிமுக கூட தான் போயாகணும் இது நாள் வரைக்கும். அப்போ இந்த திமுக அதிமுகன்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே எய்தர் பிஜேபி காங்கிரஸ் கூடவே மாற்றி மாற்றி போய்கிட்டு இருந்த சூழ்நிலையில் காங்கிரஸ்க்கு ஒரு இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதிமுகனா பாரதிய ஜனதா இருக்குது. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு விஜய் அவர்களுடைய தாவேக்கா இருக்குது காங்கிரஸ்க்கு. சமீபமாக கிரீஷ் சோடங்கர் கூட பேசும்போது, அந்த அவங்களுடைய முகவர்கள் மாநாட்டில் பேசும்போது, அந்த 20,000 கிராம கமிட்டிகளெல்லாம் நாங்கள் நிர்ணயிச்சிருக்கோம், கட்சி பல மடங்கு வளர்த்து இருக்குங்கிறதெல்லாம் சொல்லி ஐயா செல்வ பெருந்தகைவனும் ரொம்ப புலகாங்கிதமாக அடைஞ்சார். இல்லை இதுவே சில பேர்லாம் சந்தேகப்பட்டு கேட்டாங்க. நாங்களாம் டேட்டாவையெல்லாம் நாங்கள் மேலிட காங்கிரஸ் அனுப்பிச்சு அவங்க இதெல்லாம் எவால்வேட் பண்ணிட்டு கூட எப்படி இந்த மாதிரி உங்களால் துரிதமாக கட்சியை வளர்த்த முடிஞ்சுது அப்படின்னு இதெல்லாம் பக்காவான டேட்டாங்கிறது அவங்களே சர்டிஃபை பண்ணாங்க. அதனால் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நாங்கள் வளர்த்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்க இருக்காங்க. காங்கிரஸினுடைய ஒவ்வொரு மீட்டிங்லையும் நம்ம நடக்கும்போது எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது என்னென்னா, நம்ம எல்லா கட்சியை விட திறம்பட செயல்படக்கூடிய நிர்வாகிகள் இருக்கோம், ஆனால் எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை. ஏதாவது ஒவ்வொரு டைமும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ண போகிறோம்னு வருவோம், கடைசியில் இருக்கிற ஸ்டேட்டஸ்கோ அப்படியே தாங்கும்போது இந்த மாதிரி தான் நாங்கள் சோர்ந்து போகிறோங்கிறது பல இதில் ஈவன் கார்த்திக் சிதம்பரம் முதல் கொண்டு நிறையா பேசியிருக்கார். ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவர்கள் பேசுறது கூட நம்மளால் அரசாங்கத்தை ஏற்று பேச முடியாத ஒரு லெவலில் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம். அப்போ நம்மளால் ஒரு மக்கள்கிட்ட ஒரு முக்கியமான கட்சி, மக்களுக்கான கட்சிங்கிறதே நிர்ணயிக்க முடியாமல் ஒரு கூட்டணி கட்சியாக தான் அந்த கச்சேரியில் வாசிக்கும் போது அந்த சைடு வாத்தியமாக தான் நம்ம இருக்கிறோம், மெயின் வாத்தியமாக என்னைக்கு மாறுறதுங்கிறதெல்லாம் அத்தனை பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஒரு வடிகால் மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்கள் தாவேக்கா அவங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுக மேலே அவங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம், இல்லை கோவம் கூட இருக்கலாம்னு வைங்களேன். எப்படி அவங்க அதுக்காக டிவிகேவோட போயிடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியும்? அங்கே போனால் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும், இல்லை இப்படி மாறும் கட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணங்கள் இருக்குது? காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி அவங்க 63 சீட்லாம் வாங்கியிருந்தாங்க இதே திமுக கூட. அதாவது கழுதை தேஞ்சு கட்டர்மானுங்கிற கதையாக இன்றைக்கி 25 சீட்டு. இப்போ இன்னும் போகிற போக்க பார்த்தாக்கா 25 சீட்டு கூட கிடைக்குமாங்கிற ஒரு நிலவை காங்கிரஸ்க்கு இருக்குது. அப்போது இவங்க நம்ம 20 கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? அப்போ இன்றைக்கி எல்லாருக்குமே அந்த கட்சியில் வளரணுங்கிற ஆசை இருக்குது. ஐயா வேலுச்சாமி அவர்கள் மேடை தோறும் ஒவ்வொரு சேனலாக போய் பேசிக்கிட்டு அவருடைய குமுறல்களை பூரா கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா பீட்டர் அல்ஃபோன்ஸ் ஐயா இன்னும் ஒருத்தர் 2 பேர்த்த தவிர வேறு கட்சிக்காரங்களுக்கு வேறு எந்த பலனுமே கிடையாது. காங்கிரஸ் எவ்வளோ பெரிய பேர் இயக்கம்னு சொல்கிறாங்க, எத்தனை ஆண்டு காலமாக இருக்குதுன்றாங்க. அவங்களாம் ஒன்றுமே இல்லாத ஒரு நிர்வாகிகளாக தான் இன்றைக்கி வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்காங்க. ஐயா சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம், இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தவிர வேறு யாருக்கும் அவங்க ஒரு பெரிய கட்சி சார்ந்த நபர்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய இது இல்லை. அப்போ அதை தான் வேலுசாமி ஐயா கேட்குறார், நாங்கள் எந்த விதத்தில் நாங்கள் குறைஞ்சிட்டோம், யாரையும் விடவும் எங்கள் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? நாங்கள் தமிழ்நாட்டை ஆண்டும் போது ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? நாங்கள் மக்களுக்காக தானே இவ்வளோ நாள் நின்றுட்டு இருந்தோம். அப்போ அதை ஏன் நாங்கள் இந்த மாநிலத்துக்கு எங்களால் என்ன நல்லது செய்ய முடியாமல் போயிடும்? அதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். அது ஐயா கொஞ்சம் மறைச்சி கொஞ்சம் பூடகமாக பேசுகிறாரு. பட் இருந்தாலும் அவர் தான் இன்றைக்கி ஓரளவுக்கு வெளிப்படையாக பேசக்கூடியது.
காமராஜர் ஐயாவை கூட வந்து அவங்க ரொம்ப களங்கப்படுத்தினாங்க. திருச்சி சிவா அவர்களை பேச வச்சு அவர் அந்த ஏசி போட்டு கொடுத்ததெல்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் உண்மையாலுமே காமராஜர்னுடைய தொண்டர்கள் வந்து காங்கிரஸ்ல இன்னும் இருப்பாங்களா, எந்த இடத்துலையும் ஒரு அவங்களுடைய குமுறல்களை தெரிவிக்காமங்கும் போது ஐயா இவர் ஒருத்தர் தான், திருச்சி வேலுசாமி ஐயா ஒருத்தர் தான் கொஞ்சம் வெளிப்படையாக வந்து பேசி ரொம்ப குமுறல்களை கொட்டி இன்னைக்கு எந்த கட்சியும் திமுகவை வைக்கிற விமர்சனத்தை விட அவர் அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கார். தரவுகளோட இப்போ வைக்கிறவங்களாம் இந்த காலகட்ட தரவுகள். அவர் வைக்கிறது அன்னைக்கு திமுக உருவானதுலேருந்து திமுக தமிழகத்துக்கு என்னென்ன துரோகம் பண்ணுச்சு, காவேரி திட்டத்தில் கூட, காவேரி இந்த தண்ணி வாங்குறதுல கூட கலைஞர் அவர்கள் பண்ணின பிரச்சனை, அவர்னால தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைங்கிறதெல்லாம் ஆதாரத்தோடு அவர் சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு காங்கிரஸ்க்கு இந்த 25 சீட்டுக்கும் கம்மியாக போனால், இல்லை இன்னைக்கு கட்சி வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க சொல்கிறது நாங்கள் காங்கிரஸ் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வளரக்கூடிய கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பல பதவிகள், பல பொறுப்புகள், பல மக்கள் பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா வளரணும், பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஒரு வாட்ட சாட்டமாக ஒரு 4 பேர்த்த வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு உண்டான சாப்பாடு கொடுக்கலாம் என்ன உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்குது. அதோட இந்த மோடி எதிர்ப்புங்கிற பேரில் ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபிங்கிறதுல மட்டும் நீங்கள் காங்கிரஸ் நீங்கள் ஆல் இண்டியா லெவல் எடுத்து பாருங்களேன். காங்கிரஸை பயன்படுத்தி ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் வளர்ந்துருச்சு, காங்கிரஸ் தேஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. அது தமிழ்நாட்டிலையும் அதே தான் ரீசன். அப்போ இந்த பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரு மையப்புள்ளியில அதிகமான தியாகம் பண்ணினது யாரு சீட் இல்லைன்னா காங்கிரஸ். ரீஜனல் பார்ட்டி பூரா காங்கிரஸை பயன்படுத்தி பில்ட் ஆயிட்டாங்க. இது காங்கிரஸ்காரங்க இப்பதான் லேட்டா உணர்றாங்க. சரி, அப்பவும் ஏன் டிவிகே? டிவிகே என்னன்னா இப்ப இன்னைக்கு அதிமுக கூட போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா பாரதிய ஜனதா இருக்குது. நாம் தமிழர் கூட போக முடியுமா? ஏன்னா அவங்க வந்து இவங்க தமிழின துரோகி காங்கிரஸ், ஈழத்தமிழர்கள் கொண்டது பூரா காங்கிரஸ் தாங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 கட்சி கூடயுமே போக முடியாது. அப்போ தனியாக இன்னைக்கு போய் காங்கிரஸ் நின்றுச்சுன்னா இப்போ யார் கூட போய் நிற்க முடியும்? டிடிவியை போய் நம்பி நிற்க முடியுமா? ஓபிஎஸ்ஸை நம்பி நிற்க முடியுமா? அப்போ இவர் வந்து இன்னைக்கு போகக்கூடியது இன்னைக்கு டிவிக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா டிவிக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சக்தியாக உருமாறிக்கிட்டு இருக்குது. அப்போ என்னுடைய அசஸ்மெண்ட்டே நான் உங்கள் நேர்காணலே சொல்லியிருக்கேன். கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி 10 to 15% சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவருக்கு சிம்பத்தியும் வாக்கு அதிக மினிமம் 15% விஜய் கிட்ட இருக்குது. அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ தேர்தலில் 3வது பெரிய கட்சியாக இருந்தாங்க. இப்போ 4வது 3வது ரேஞ்சில் வராங்க. இப்போ வந்து விஜய் அவர்களும் சேரும்போது இன்னைக்கு திமுகவுக்கு, அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தேவைப்படுறதை விட திமுகவுக்கு தான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் தேவைப்படுது. அதுதான் எலெக்ஷன் நம்பர்ஸ் சொல்றது. 19 பாராளுமன்ற தேர்தலிருந்து 24 பாராளுமன்ற தேர்தலை கம்பேர் பண்ணிங்கனாலும் திமுகவுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு. 19ல் 23 2 தொகுதி நிற்கிறாங்க. 22 தொகுதி திமுக சிம்பல்ல மட்டும் சொல்றேன். 22 தொகுதி நின்று 1,27,00,000 வாக்கு வாங்குறாங்க. 24ல் ஒரு தொகுதி கூடுதலாக நிற்கிறாங்க. 23 தொகுதி நின்று 1,17,00,000 வாக்கு தான் வாங்குறாங்க. அப்போ சற்றேறக்குறைய நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரோரேட்டா பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 12% வாக்கு திமுகவுக்கு காணா போச்சு 24ல். அதை மேனேஜ் பண்ணது கூட்டணி கட்சிகள். அதே மாதிரி நீங்கள் 2016க்கும் 21க்கும் எடுத்தீங்கனாலும் 16ல் அவங்க 89 சீட்டு வைக்கிறாங்க. இதில் 44 கூடுதலாக எடுக்கிறாங்க. அந்த கூடுதலாக எடுத்ததில் 43 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வித்தியாசம் மார்ஜின் பார்த்தீங்கன்னா வெறும் 1,98,000 சொச்சம். அப்போ வெறும் 2 லட்சத்து வாக்குக்கு கீழே தான் இவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் அதிமுகவில். அப்போ இவங்க ஒன்றும் ஸ்வீப் பண்ணிடல. அப்போ இப்போ இந்த 4.5 வருஷத்தில் திமுகவுக்கு அதீதமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், போதை கலாச்சாரமாக இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமை. அதுவும் இப்போ இந்த சமீபமாக நம்ம இந்த ஆண்டு ஆட்சிகளை பார்க்கும்போது கூட்டு பாலியல் வன்கொடுமை ரொம்ப அதிகமாக இருக்குது. 5 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இன்னைக்கு எப்படி கற்பை காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு, அதே மாதிரி நீங்கள் வாக்கு இவங்க போல் ப்ராமிசஸ் கொடுத்தாங்க பாருங்கள், அது எல்லாம் பொய் ப்ராமிசஸாக போச்சு. அப்போ நீங்கள் 505 வாக்குறுதி கொடுக்குறீங்க. திமுக அமைச்சர்கள் சொன்னது பூராமே என்ன, 98% நிறைவேற்றிட்டோம். திமுகவுக்கும் கணக்குக்கும் எப்பயுமே ஒரு தகராறு போல இருக்கு. அப்போ 98%னா 505 பெருக்கல் 98 போட்டிங்கன்னா 497. அவங்க சொல்ற கணக்கு பிரகாரம் இன்னும் 8 வாக்குறுதி தான் நிறைவேற்றலைங்கிறது. இல்லை சார், நீங்கள் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை ஆட்சியின் மீது வைத்தாலும் இன்னைக்கும் ஒரு பொதுவான மனநிலை வந்து திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இருக்கு. இல்ல, அதுதான் இல்லைங்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வாக்குறுதி அவங்க நிறைவேற்றினது விடியல் எங்கேங்கிற புக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் போல யாருக்கு அப்போ சாதகமா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய களம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு திமுக நம்பிக்கிட்டு இருக்கிறது
நம்ம கிட்ட கூட்டணி இன்டாக்டா இருக்குது, மற்றவங்கலாம் கூட்டணி வந்து அந்த அளவுக்கு பெருசா ஒன்று சேரலைங்கிற அந்த ஒரு அற்ப நம்பிக்கையில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதை தான் சொல்றேன். இன்னைக்கு காங்கிரஸ் வெளியே வந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து இப்போ 2 லட்சத்துக்கு கீழே தான் இவங்க ஆட்சியே பிடிச்சாங்கன்ற அந்த வாக்குக்கு கீழே. இன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கு இந்த எட்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எட்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினுடைய வாக்கு. அந்த சிறுபான்மையினுடைய வாக்கு திமுகவுக்கு கிடைக்கிறது பெரிய காரணம் காங்கிரஸ். அப்ப இந்த காங்கிரஸ் வெளியே வந்து இன்னைக்கு தாவேகா கூட போய் அலைன் ஆச்சுன்னா, இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு வெளியே வரும்போது திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு படுபாலாளத்துக்கு போயிடும். இல்ல ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இவங்களுக்கு தான் ஒரு வின்னிங் பாசிபிலிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற அலையன்ஸை விட்டு அவங்க வந்துருவாங்களா, இல்ல இவங்க போகணும்னு நினைச்சாலும் திமுக அவ்வளோ ஈஸியா வந்து போனா போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்களா? இப்போ காங்கிரஸ் வைக்கிற டிமாண்ட் பெரிய டிமாண்ட். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வேணுங்கிறாங்க அவங்க. ஏற்கனவே நாங்கள் வந்து 39 சீட்டை வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா வந்து மைனாரிட்டி திமுகனே வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து சப்போர்ட் கொடுத்தாங்க, எந்த விதமான கோரிக்கையும் இல்லாமல் கேட்டாங்க. அப்போ கூட இல்லை நாங்கள், ஆனால் இவங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க மந்திரி சபையில், இவங்களுக்கு சட்டசபையில் மந்திரி சீட் கொடுக்கவே இல்லை. கேட்டால் தமிழக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கப்சா விடுவாங்க. அப்போ வந்து இன்னைக்கு அதுக்கெல்லாம் நாங்கள் தயாராக இல்லை, நாங்கள் ஜூஸை குடிச்சே அவனு ஒத்த காலில் நிற்கிறாங்க, சக்கையை சாப்பிட்றதுக்கு நாங்கள் தயாராக இல்லைன்ட்டாங்க. இல்ல சார், இப்போ ஒரு அரசியல்வாதிகளுக்கு தொலைநோக்கு பார்வையும் இருக்கும். 2029 காங்கிரஸுக்கு ரொம்ப முக்கியம். இங்க டிஎம்கே மாதிரி ஒரு சில அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் மட்டும்தான் இதுவரையும் அவங்களோட இருக்காங்க. மற்ற எல்லாருமே தேர்தலுக்கு வராங்க, போயிடுறாங்க, இல்ல கடைசியில வந்து வேணான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அசம்பிளி எலெக்ஷனை வச்சு அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பார்லிமெண்ட்ல பெரிய அடி விழாதான் டிஎம்கே? இல்லை, நான் அப்படி பார்க்கல. சப்போஸ் இன்னைக்கு இவங்க வந்து விஜய் கூட போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு சட்டசபையும் இவங்க கேட்கறதுக்கு விட அதிகமாகவே கிடைக்கும். ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் வரும்போது காங்கிரஸ் மட்டும் வராது, சில பல உதிரி கட்சிகளும் வர சேரும். அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிடிவியோ ஓபிஎஸோ எந்த இடத்துக்கு போகிறதுன்னு இல்லாமல் இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, 2 பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி, அதே மாதிரி தேமுதிக, இவங்களும் இன்னும் எதுவும் முடிவெடுக்கலாம், எல்லாமே ஜனவரி தை பிறக்கட்டும் உட்காந்துருக்காங்க. அப்போ இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சிகள், அது எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பிரதான நோக்கம் என்னவா இருக்கும்னா, எந்த இடத்துல போனால் ஜெயிக்க முடியும். கட்சி கொள்கை கூட்டணிங்கிறலாம் எல்லாம் கப்சா. எந்த கட்சி கொள்கை கூட்டணிங்கன்னா திமுகவில் கொள்கை கூட்டணி, அது அதனால் நம்மளே பல தடவை பேசியிருக்கோம். கொள்கை கூட்டணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அது. அப்போ எல்லாத்துக்குமே அப்போ திமுக வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாவே திமுக 3வது அணியாக போயிடும். ஃபைட் என்ன ஆயிடும்னா, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வெர்சஸ் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணின்னு மாறிடும். திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாத சூழ்நிலைக்கு போயிடும். இல்லை, அந்த பாயிண்ட் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், இல்லை இந்த இடத்துல இந்த கூட்டணியை விட்டு அவங்க வெளியே போவதற்கான வாய்ப்பு இருக்கு, இது நடக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த லைன் சொல்வீங்க? விஜய் இன்னும் வந்து அவர் திறம்பட அவருடைய ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அப்போ அவர் ஒரு எலெக்ஷன் வரையும் வெயிட் பண்ணணும்ல, அதுக்கு முன்னாடி எப்படி இது நடக்கும்? இல்லை அதுதான் இன்னைக்கு நம்ம எலெக்ஷன் ஒன்றும் நடக்கல, இருந்தாலும் நம்மளுடைய ஒரு அனுகூலத்தில் ஒரு அனாலிசிஸில் ஒரு 15% வாக்கு வங்கி இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஒவ்வொரு கட்சியும் விஜய்க்கு என்னங்கிற அசஸ் வெளியே சொல்ல மாட்டாங்களே ஒழிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருக்கும். அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த இன்னும் வரக்கூடிய ஒரு இந்த 4-5 மாதத்தில் விஜயனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது. அப்போ இன்னைக்கு நான் சொன்ன கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து வெற்றி பெறுறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம். எந்த கூட்டணிக்கு போனால் அதிகமான சீட்டு கிடைக்கும், அதிகமான சீட்டு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வின்னிங் சீட்டாக கிடைக்கணும். இது எங்கே கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது இன்னைக்கு மற்ற கூட்டணியில் வாங்குறது கஷ்டம். இன்னைக்கு தாவேகா கிட்ட வாங்குறது உங்களுக்கு ஈஸி. ஏன்னா அவங்களும் புது கட்சி, அவங்களுக்கும் வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்து தனியாக நின்னாங்கன்னா இன்னைக்கு திமுகவை தோக்கடிக்க முடியுமா தாவேகானாலன்னா முடியாது. சொல்லிட்டு இருக்காங்க இவங்க தாவேகா டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு. பட் அந்த லெவலுக்கு இன்னும் அவங்க ரீச் ஆகலை. அதை ரீச் ஆகணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் வேணும். அப்போ அவங்க வந்து இன்னைக்கு காங்கிரஸை வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து அவங்களுக்கு காங்கிரஸாக தான் இருக்கும். அப்போ அந்த காங்கிரஸை இழுக்கும்போது திமுகவிலிருந்தே சில கட்சிகள் வரலாம். இன்னைக்கு வெளியே இது வரைக்கும் முடிவெடுக்காம ஃபென்ஸ் சிட்டர்ஸாக இருக்காங்க பாருங்க, அவங்கள 1-2 கட்சி உள்ளார வரும்போது என்ன ஆகும்னா, விஜயனுடைய அலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டஃப் காம்படிட்டராக உள்ளார வருவாங்க. அப்போ திமுக ரொம்ப டிபாக்கில் சந்திக்கும். ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாரதிய ஜனதா வெர்சஸ் டிவிகேங்கிறது மாறும், டிவிகே டிஎம்கேங்கிறது டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கேங்கிறது மாறும். ஓகே, அதுக்கு விஜய் அவர்கள் இன்னும் வந்து கள அரசியலை வந்து துரிதமாக எடுக்கணும், வேகப்படுத்தணும். மக்களுடைய பல பிரச்சனைகளை வந்து அவருக்கு கையில் எடுத்துட்டு நித்தம் அவர் வந்து வெறும் அறிக்கை விடுறது மட்டும் இல்லாமல் ஃபீல்டு போராட்டங்கள், ஃபீல்டு பாலிடிக்ஸை வந்து அவங்க பண்ணணும். அது இன்னைக்கு ஓரளவுக்கு யூத் கிட்ட, ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க கிட்ட விஜய் போய் ரீச் ஆகிட்டார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் விஜய்க்காக மட்டும் ஓட்டு போடுறது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் வரும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரு, அவங்க எனக்கு வந்து என்ன செய்கிறாங்க,
எந்த மாதிரி உதவுறாங்க, எனக்கு என்ன வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க, அந்த இங்க நிற்கக்கூடிய வேட்பாளர் யாரு, அறிமுகப்பட்ட வேட்பாளரா? ஏன்னா இப்ப அங்கங்க அந்த மற்ற கட்சிகள் அப்புறம் அறிமுகப்பட்ட வேட்பாளர் நிறுத்துவாங்க. தாவேகால நிறுத்துறது எல்லாமே புதுமுகமா தான் இருக்கும். பழைய முகங்கள் எங்கேயுமே இருக்காது. 1, 2 வேணா யாரும் அங்கேயும் இங்கிருந்து வரலாம். ஆனா அப்ப இந்த வேட்பாளர்களை நீங்க எந்த அளவுக்கு துரிதமா கொண்டு போய் சேர்த்த போறீங்க? அப்ப நீங்க முன்கூட்டியே நீங்க வந்து இது எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து விஜய் அவர்களுக்கு இருந்து அந்த கேண்டிடேட்ஸை வந்து ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணி போகும்போது அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த வந்து ஒரு கான்ஃபிடன்ஸை வந்து மற்ற கட்சிக்கு விஜய் கொடுக்கணும். இல்ல நான் வந்து ஒரு வின்னிங் ஹார்ஸ், என்னை நம்பி நீங்க கூட்டணிக்கு வரணுங்கிறதுக்கு இப்ப காங்கிரஸ் போச்சுன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் மற்ற கட்சிகளுக்கு வரும். இல்ல அந்த இடத்துல தான் சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரி திமுகவில் அவங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி அப்படின்னு அவங்க தலைவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில சொல்லணும்னா அந்த அடிப்படையில் அவங்க போறாங்கன்னா கூட ஓகே, இந்த அசம்பிளி எலெக்ஷன்ல ரிசல்ட் என்ன வரும்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. விஜய்க்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு, ஒரு மாஸ் கிரியேட் ஆகுதுன்றதை வச்சு போனாலும் கூட இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு காங்கிரஸ் சந்திக்க போற மற்ற மாநிலங்களில் வரக்கூடிய தேர்தல்கள் இல்ல அகில இந்திய தேர்தல் இதுல எல்லாம் வந்து என்ன ரோல் இருக்க போகுது விஜய்க்கு? விஜயோட ஃபோக்கஸ் இங்க தமிழ்நாடு மட்டும்தான். டிவிகேன்ற நேம்லயே அவங்க தமிழக வெற்றி கழகம்னு இதுதான் பவுண்டரியா செட் பண்ணியிருக்காங்க. வேற என்ன அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்க போகுது? இல்ல அவங்க இன்னொன்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் வந்து அவங்க பார்க்கறது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே தமிழக வெற்றி கழகம் போதே பல பஸ் போட்டுக்கிட்டு தொண்டர்கள் பூரா இங்கே பனையூர் வந்துட்டாங்க. அதெல்லாம் நம்ம செய்தியாக வந்ததெல்லாம் பார்த்தோம். என்ன நீங்கள் தமிழக வெற்றி கழகம்னு போட்டிங்க, அப்போ கேரளாவில் இருக்கிற நாங்களாம் என்ன பண்ணுறதுங்கிறது அப்போ இல்லை கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி வச்சிருக்காரு. அப்போ ஆனால் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, கேரளாவில் வந்து மக்கள் வந்து இந்த சினிமா பாப்புலாரிட்டிக்கெலாம் ஓட் போட மாட்டாங்க. அப்படி இருந்தால் மோகன்லால் மம்முட்டி இன்னைக்கு பெரிய லெவலில் வந்திருக்கணும், அவங்க அதுக்கு முயற்சியே பண்ணலை, ஏன்னா அங்கே ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாதுன்னு ஒரு பாப்புலரான ஒரு விஷயம் இருக்குது. இது மாதிரி இருக்குது, அது பொய்யும் கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்னது இன்னொரு பாயிண்ட் என்ன, மோகன்லால் மம்முட்டியும் அது விரும்பல. இப்போ இன்னைக்கு வந்து கோபி வந்தார் இல்லையா, சுரேஷ் கோபி, அவர் சினிமா நடிகர் தானே. இல்ல இருந்தாலும் அவர் சினிமா நடிகர் தானே. அப்ப அவரை மக்கள் ஏத்துக்கலையா? அப்ப அந்த மாதிரி வந்து இப்ப கேரளால வந்து இதுதான் நடந்துச்சு. ஆனா அதே நாள இதே மாதிரி தான் இதே போகுங்கிறதும் கேரண்டி கிடையாது. மாறலாம். நம்ம அதுதான் விஜயோட பாப்புலாரிட்டி கேரளால இருக்கு. அப்ப ஹெல்ப் பண்ணுமா ஹெல்ப் பண்ணுமா காங்கிரஸ்? அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இவங்க இந்த எலெக்ஷன்ல எப்படி ரிசல்ட் வருதுங்கிறத பார்த்து, பட் அவங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அனாலிசிஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, நமக்கு வந்து எந்த அளவுக்கு பேஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து கேரளால வந்து பிஜேபி இன்ரோட்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க வந்து உள்ளார வராங்கனாவே அவங்க பெரிய லெவலில் வந்து இவங்க சொல்லுவாங்க, சினிமாவில் டயலாக் வரும் இல்லையா, நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டருங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஆளுங்க எல்லாமே கட்சி பூராமே ஒரு மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். பாரதிய ஜனதா இன்னைக்கு பெரும்பாலான மாநிலங்களில் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கட்சி. அப்போ அவங்க எத்தனை பிரச்சனைகளை பார்ப்பாங்க, எத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் மைண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒர்க் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, அண்டர் மைண்டும் பண்ணக்கூடாது. அப்போ வந்து எந்த பார்ட்டியாக இருந்தாலும் ஒரு வலுவான ஒரு பார்ட்னர் வந்து இன்னைக்கு தேவைப்படுறாங்க பாரதிய ஜனதா மாதிரி கட்சியை எதிர்க்கிறதுக்கு. அப்போ இவங்களுக்கு கேரளாலையும் வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் இப்போ தாவேகா கூட போதுன்னு வச்சுக்கோங்க, பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட இருக்கு. 2029 இதே மாதிரி போய் சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, டிஎம்கேக்கு என்ன ஆகும்? எம்பி எலெக்ஷனில் அண்ணா திமுகக்கு எப்படி ஒரு சீட்டு கிடைக்கலையோ அதே மாதிரி டிஎம்கேக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது. யார் அவங்க சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரா ப்ரொபோஸ் பண்ணுவாங்க? மோடியை ப்ரொபோஸ் பண்ணுவாங்களா இல்லை ராகுல் காந்தியை ப்ரொபோஸ் பண்ணுவாங்களா? ராகுல் காந்தி டிவிகே கூட இருக்காரு, மோடி அதிமுக கூட இருந்தா டிஎம்கேனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்ப இதே பிரச்சனை தான் இன்னைக்கு ஏடிஎம்கேக்கு 2024 வந்துச்சு. அவர் யாரையும் கை காட்ட முடியாதனால சிக்கல் வந்துச்சு. அதே சிக்கல் இன்னைக்கு 2029 திமுகவுக்கு உருவாகும். ஆனா இதே காங்கிரஸ் தாவேகா கூட இருக்கும்போது அதிகமான சீட்டை அவங்க அங்க கேட்டு வாங்கலாம், பாதிக்கு பாதி சீட்டு கேட்டு வாங்கலாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னும் பெரிய வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து இன்னைக்கு 10 எம்பி போறாங்கன்னா தாவேகா கூட இருந்து இந்த ரிசல்ட்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சாங்கன்னா 2029 20 எம்பி கொண்டு போகலாம், பாதிக்கு பாதி நிக்க வச்சு. அப்போ இது இந்த காங்கிரஸ் வந்து தாவேகா கூட போகும்போது காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல மீட்டுருவாக்கம் பண்றதுக்கு அருமையான ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு வருமாங்கிறது கேள்விக்குரியதுதான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸினுடைய நிலைப்பாடா நான் பாக்குறேன். இப்போ இதுல டிவிகே சைடும் பேசணும்னு நினைக்கிறேன் சார். டிவிகேயோட கூட்டணி வைக்கணும்னு சில கட்சிகள் இப்பவே முயற்சி பண்றத அவங்க பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து நம்ம பாக்குறோம். அப்படி சில கட்சிகள் இருக்கும்போது காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்கும், காங்கிரஸோட ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறத அவங்களும் ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்ன டிவிகேக்கு காங்கிரஸ் தேவைப்படுது? சரி, நீங்க வாட் எவர் செட் அண்ட் டன், காங்கிரஸ்ங்கிறது ஒரு நேஷனல் பார்ட்டி, இந்தியாவை ஆண்ட மாநிலம். காங்கிரஸ்னாவே அதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, ஆல் இந்தியாவில் தே ஆர் இன் பேக் சீட் நவ். அதனால காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க சொல்லிட முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அங்க வந்து இப்போ ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்கு. மறுபடியும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திருப்பி.
அவங்க பாடம் படிக்க மாட்டேன்றாங்க. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் இந்த 2026லையும் அவங்க திமுக கூட இருந்தாங்கன்னா again it is going to be a strategical blunder. அப்போ இந்த இடத்துல டிவிகேக்கு வந்து காங்கிரஸ் அங்கே போச்சுன்னா காங்கிரஸே எங்களோட வந்துருச்சு. இப்போ நான் அதான் சொன்னேன், இன்னைக்கு எம்பி தேர்தலாம் என்ன, ஒன்னா பாரதிய ஜனதா யார் கூட இருக்க போகுது, காங்கிரஸ் யார் கூட இருக்க போகுது. அப்போ அந்த மாதிரி வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு மெயின் பார்ட்டி. அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் வந்து தாவேகா கூட போச்சுன்னா பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ் இன் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. காங்கிரஸே வந்து இன்னைக்கு இந்த போயிடுச்சு. அப்போ இந்த சிறுபான்மையினர் வாக்கு பூராமே இங்கே வந்து அவங்க கேதர் பண்ணுவாங்க. விஜய் ஏற்கனவே நம்ம பல நேர்காணலில் பேசியிருக்கோம், விஜய் கை வச்சு விற்கிறது பூராமே டிஎம்கேனுடைய கோர் ஓட் பேங்கை கை வைப்பார். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸே கூட்டணியில் போகுது அப்படிங்கும்போது இங்கே வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாகும் போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியும் வரும். நீங்கள் சொன்னீங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு டிடிவியோ இல்லை வந்து ஓபிஎஸ்ஓ இல்லை பிரிஞ்சு வந்த வெளியே தள்ளப்பட்ட KS செங்கோட்டையனோ இல்லை மற்ற இதெல்லாம் நடந்துச்சுன்னா என்ன ஆகுனா, அன்புமணி ராமதாஸும் தாவேகாவை பார்க்க ஆரம்பிக்கலாம், டாக்டர் ராமதாஸும் தாவேகாவை பார்க்கலாம், பிரேமலதா அவர்களும் தாவேகாவை பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் கேதர் பண்ண அதனுடைய மாஸ் வந்து பெருசு அளவுக்கு மாறும். அப்போ அந்த கம்பல்ஷன் டிவிகேக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு டிவிகே மட்டும் நீங்கள் தனியாக போகும்போது ஒரு சொல்லக்கூடிய கட்சி பார்ட்டி இல்லைன்னா அது பெரிய அலையன்ஸாக மாறாது. இப்போ உதாரணத்துக்கு அதிமுகவை எடுத்துக்கங்க, 2024 அவங்க கூட இருந்தது யார், தேமுதிகவும் எஸ்டிபிஐயும் தான். இப்போ எஸ்டிபிஐ கூட நாங்கள் கூட்டணி அதிமுக கூட்டணின்னு எஸ்டிபிஐ வச்சு நீங்கள் சொல்ல முடியுமா? எஸ்டிபிஐ வேணா சொல்லிக்கலாம், எஸ்டிபிஐ வேணா சொல்லிக்கலாம். எஸ்டிபிஐனால ஏதாவது பிரயோஜனம் அதிமுக உண்டா? அதே இவங்க பிரேமலதா அம்மையார் அவங்களுடைய பார்ட்டி தேமுதிகவை எடுத்தீங்கனாலும் 2021 வெறும் 0.43% தான் அவங்க வாக்கு வங்கி. அதிமுக கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் 2.5% வருது. அப்ப அதிமுகனால தேமுதிக பலன் அடைஞ்சதே ஒழிய அதிமுக வந்து எஸ்டிபிஐனாலேயோ தேமுதிகனாலேயோ பலன் அடைஞ்சதானா இல்லை. அப்போ அந்த மாதிரி நீங்க விஜய்க்கு வந்து தனக்கு வந்து கான்ட்ரிபியூட்டிங் பார்ட்னர் வேணும். இல்லை அதில் எனக்கு இன்னொரு டவுட்டு சார். இப்போ நீங்கள் விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது, ரைட்டு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அப்படிங்கிற பார்ட்டிக்கு எந்த மாதிரியான ஓட் ஷேர் இருக்குது? பொதுவாகவே ஒரு பர்செப்ஷன் சொல்லுவாங்கல்ல, கன்னியாகுமரி திருநெல்வேலி மாதிரியான சவுத்தில் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும்தான் இன்றைக்கி ஆக்டிவாக இருக்குது பார்ட்டி, மற்ற இடங்களில் பெருசாக இல்லை. திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் கூட சொல்லுவாங்க, நீங்கள் தாங்க திமுக தாங்க காங்கிரஸை வளர்த்து விடுது, காங்கிரஸ் எங்கெங்கே இருக்குது தமிழ்நாட்டில், இல்லாத கட்சியை வளர்த்து விட்டு நீங்கள் தான் 63, 10, 25 கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு அப்படி ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பார்ட்டியை கொண்டு வந்து நிறைய சீட்ஸ் கொடுக்கறது, இல்லை அவங்கள அலையன்ஸ் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டா இது ஒரு வின்னிங் பார்ட்டியாக வின்னிங் அலையன்ஸாக மாறுன்றத எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இப்போ விசிகா மாதிரியோ அல்லது பாமக மாதிரியோ ஒரு சர்டன் பெல்ட்டில் ப்ரூவன் ஓட் பர்சன்டேஜ் இருக்குது, ஆக்டிவான கேடர்ஸ் இருக்காங்களான்னா காங்கிரஸில் இல்லையே. எப்படி இல்லை, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒயிட் ஸ்ப்ரெட் ஓட் பேங்க் இருக்கு. ஒயிட் ஸ்ப்ரெட் ஓட் பேங்க் எல்லா இடத்துலையும் அவங்க வச்சிருக்காங்க. பாரம்பரியமான ஓட்டுங்கிறது ஒன்று இருக்குது அவங்களுக்கு. அடுத்தது இந்த காங்கிரஸ்க்கு வந்து இப்போ நீங்கள் ஓட்டுன்னு பார்க்கும்போது நீங்கள் 2024 ஆல்மோஸ்ட் நியர்லி வந்து ஒரு 10% ஓட்டு காங்கிரஸ் எடுக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ்க்கு ஓட்டு இல்லைன்னா எதுக்கு நீங்கள் காங்கிரஸ்க்கு இவ்வளோ சீட்டு கொடுக்குறீங்க எம்பி எலெக்ஷனில்? அந்த கேள்வி வருது இல்லையா? அவங்களுடைய கிரட்ஜஸ் என்னன்னா, எங்களுக்கு நீங்கள் எம்எல்ஏ சைடில் நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, மாநிலத்தில் எங்கள் கட்சியை வளர்கிறதுக்கு உதவ மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கிரட்ஜஸ் வந்து காங்கிரஸ்க்கு இருக்குது. டிவிகே அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா காங்கிரஸ் வளர்றதுக்கு? அதுக்கான வாய்ப்பு தாராளமாக. ஏன்னா இன்னைக்கு டிவிகேக்கு வந்து அவங்க வளர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அவங்க வளர்ந்து முடிஞ்ச கட்சி இல்லை, வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கட்சி படருது. அப்போ தாவேகாவும் படறதுக்கு ஒரு அந்த கொடி படறதுக்கு ஒரு அந்த கொடி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும். அப்போ இன்னைக்கு வந்து நான் வளர்றதுக்கு நீங்கள் உதவுங்க, நீங்கள் வளர்றதுக்கு நான் உதவும், அதான் மியூச்சுவல். அதுதான் ஆக்சுவலி வந்து ஒரு பார்ட்டி அலையன்ஸினுடைய தாற்பயமே அதுதான். என்னால் நீ லாபம் அடையணும், உன்னால் நான் லாபம் அடையணும், 1+1 2 இல்லாமல் 1+1 greater than 2 மாறணும். ஆனால் இப்போ திமுக கூட இருக்கிற வரைக்கும் என்னன்னா, அவங்களுக்கு வந்து நம்மளைய பயன்படுத்திக்கிட்டு நம்ம வளரவே முடியல, ஆனால் தேஞ்சுக்கிட்டே இருக்கிறோங்கிற வருத்தம் காங்கிரஸ்க்கு இருக்குது. அப்போ இந்த இடத்துல தாவேகாக்கு வந்து அவங்க வளர வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவர் இப்போ விஜய் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இல்லை வந்து தாவேகாக்கும் டிஎம்கேக்கு தான் ஃபைட்டு, 67 ரிப்பீட் ஆக போகுது, 77 ரிப்பீட் ஆக போகுதுங்கும் போது ஒரு 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 தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு இதெல்லாம் சொல்றது ஓகே, செயல்படுத்தணும் இல்லையா? அந்த செயலாக்கத்துக்கு அந்த நம்பிக்கையை கொண்டு வரணும்ல. ஏன்னா நீங்கள் தேர்தல் நெருங்கி வர வர இப்போ வந்து ஓகே நாங்கள் வருவோம்பாங்க, தேர்தல் வர வர எப்படி வரப்போறீங்கிற கேள்வி வந்துடும். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரப்போறோங்கிற பதில் சொல்றதுக்கு வந்து இந்த நடவடிக்கையெல்லாம் தாவேகாக்கு முக்கியம். பாருங்க, எங்களை நம்பி எவ்வளோ பெரிய கட்சி வருது பாருங்க. 100 ஆண்டுகளுக்கு பழமையாக இருக்கிற கட்சி இன்னைக்கு வளர்ந்த 3 வருஷம் கூட முடியாத தாவேகாவை நோக்கி வருதுன்னா தாவேகாவுடைய பவர் பார்த்துக்குங்க அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவை வந்து தாவேகானாலேயோ விஜய்னாலையும் கிரியேட் பண்ண முடியும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் மற்ற சின்ன சின்ன கட்சிகளை பூரா அவங்க பக்கம் இழுக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த காங்கிரஸ் தாவேகா காங்கிரஸை இழுத்துச்சுன்னா
பல கட்சிகளை வந்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு காங்கிரஸ் வந்து தாவேகாக்கு பயன்படும். அதனால தாவேகாக்கு காங்கிரஸ் வர வேண்டிய கட்டாயமா அவங்க பார்க்குறாங்க. இல்ல இன்னொரு பெர்செப்ஷன் இருக்கு. அதையும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இவர் வந்து விஜய் பேசும்போதே திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள்னு, இந்த மண்ணுடைய இரு கண்கள் அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்தும்னு சொல்லிட்டாரு. அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது. சீமான் கூட அதை கிரிட்டிசைஸ் பண்ணாரு. இப்போ காங்கிரஸோட அவங்க அலையன்ஸுக்கு போறாங்க அப்படின்னா, நாம் தமிழர்ல இருந்து பொதுவாக வைக்கிற வாதமே அதுதான். காங்கிரஸ் வந்து ஒரு இனத்தை அழித்த கட்சி, தமிழ் இனத்துக்கு எதிரான ஒரு கட்சி, அந்த கட்சியோட தாவேகா கூட்டணிலாம் பேசுறாங்க பாருங்கன்னு இப்பவே விமர்சனங்கள் வருது. அப்படி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ற ஃபாலோயர்ஸ் வந்து அதை ஏத்துப்பாங்களா? இல்லை, இன்னைக்கு வரைக்கும் தமிழ் நேஷனலிஸ்டினுடைய ஓட் பர்சன்டேஜை எந்த அளவுக்கு விஜய் அட்ராக்ட் பண்ண போறாருங்கிறது எனக்கு தெரியல. அந்த எவிடென்ட்டான ப்ரூஃப் வந்து நமக்கு எதுவுமே இல்லை. என்ன காரணம்னா, இன்னைக்கு தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு பெரிய கருத்துக்களையோ பெரிய முன்னெடுப்புகளையோ விஜய் இன்னைக்கு வரைக்கும் செய்யலைங்கிறது தான் என்னுடைய இது பார்வையும் கூட. அதனால வந்து நீங்க அது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்க ஒரு எலெக்ஷன் நீங்க போகும்போது எதை ஒரு விஷயத்துலையுமே நீங்க ட்ரேட் ஆஃப்னு ஒன்று இருக்கு. எல்லாத்தையுமே நீங்க வலிச்சு உள்ளர போட்டுற முடியாது. எதுக்காக எதை நீங்க ட்ரேட் ஆஃப் பண்ண போறீங்க, எத்தனை சதவீத ஓட்டுக்காக எத்தனை சதவீத வாக்கு வங்கியை நீங்க விட்டு கொடுக்க போறீங்கிறதான் ஒரு பிஸ்னஸ் ஆனாலும் சரி, குடும்பமானாலும் சரி, தனிப்பட்ட முறையினாலும் சரி, எல்லா லாபமும் எல்லா இடத்துலையும் எனக்கு கிடைச்சிடாது. எந்த இடத்துல நீங்க எதை ட்ரேட் ஆஃப் பண்ண போறீங்கிறத பார்க்கணும். அது வந்து நியாயமான பார்வை தான் நீங்க சொல்றது. அப்போ அதுக்கு வந்து அவங்க வந்து பதில் சொல்லணும். அப்போ அவங்க அந்த ஓட்டு வங்கி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அசஸ் பண்ணுவாங்க. சரி, அதுக்கு பதிலாக இது பல பேர்த்த ஈர்க்க. ஏன்னா இன்னைக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ன்னு வரும்போது என்டையர்லி கேம் டிஃப்ரெண்ட்டாக மாறிடுது. இப்போ இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குடும்பத்துலேயும் மக்கள் இருப்பாங்க. நம்ம நிறையா சொந்த பந்தங்கள்லாம் பேசும்போது நம்மளே வெளிப்படையாக பேசுவோம். எத்தனை பேர் வந்து எலெக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை அன்னைக்கோ அதுக்கு முந்தின நாளோ கட்சிகளினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி எந்த கட்சி வந்து கொள்கை பெட்டரா இருக்குதுன்னு எத்தனை பேர் போய் ஓட்டு போடுறோம்? இல்ல, அது வந்து ஒரு லாங் டைம் டிசிஷன் தானே. நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட மைண்டுக்குள்ள போய் குமுலேட்டிவா நம்ம ஒரு முடிவு எடுப்போம். ஒவ்வொரு விஷயமும் அதுல இருக்குல்ல. எமோஷனல் டெசிஷன் தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரும். கொள்கையை பார்த்து ஓட்டு போடுறீங்க இல்லைன்னு நான் சொல்லல. எத்தனை சதவீதம் கேட்குறேன். ரொம்ப குறைவான எண்ணிக்கை. ரொம்ப குறைவான எண்ணிக்கை தான். அப்ப அந்த குறைவான எண்ணிக்கை அது நல்லது. ஆனா கொள்கையை பார்த்து கோட்பாடுகளை போட்டு ஓட்டு போடுறது நல்லது. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்க? அப்போ அதை தான் சொல்ல வரேன். இதையெல்லாம் ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ன்னு வரும்போதே என்ன, ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட். இருக்கிறவனை விட ஒரு ஓட்டு எவன் கூடுதலாக வாங்குறானோ அவன் தான் ஜெயிச்சவன். அப்போ அந்த ஒரு ஓட்டை கூடுதலாக வாங்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் எல்லா அரசியல் கட்சிகளும் பண்ணுது. சீமான் ஒருத்தர் தான் நான் யாரு கூடயும் கூட்டணி இருக்க மாட்டேன்னு சொல்லி தனியாக அவர் பயிர்க்கிறாரு. அவருடைய முடிவு. ஆனால் இங்கே வந்து விஜய் அந்த மாதிரி இல்லை. ஆரம்பத்திலே அவர் முதல் மாநாட்டில் என்ன சொல்கிறாரு, நம்ம கூட யார் வந்தாலும் தலைமை ஏற்று வர்றவங்களுக்கு, நம்ம கட்சி கூட்டணி வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கப்படும் சொல்லியாச்சு. அப்போ காங்கிரஸ் இது வந்து அவங்களுடைய மெயின் பெயிட் இதுதான். அப்போ யாராக இருந்தாலும் இன்னைக்கு போயிட்டு வந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு வந்து தேமுதிக உள்ளார வருதுன்னு வச்சுக்கோங்க. தேமுதிகவுக்கு உதாரணத்துக்கு ஒரு 10 சீட் 15 சீட் கொடுக்குறாங்க. அதில் வந்து அவங்க 7-8 சீட்டு ஜெயிச்சா கூட அவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்க போகிறாங்க. டிடிவிக்கு ஒரு 10 இடம் கொடுக்குறாங்களா, டிடிவிக்கு அதுலேருந்து மந்திரி சபை. ஓபிஎஸ்க்கு கொடுக்குறாங்களா, மந்திரி சபை. அப்போ இன்னைக்கு வந்து யாருக்கு வந்து அந்த ஆசை வந்து இதாக. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஃபென்ஸ் ஹிட்டர்ஸாக ஏன் இருக்காங்கன்னா, இல்லை விஜயை வந்து இன்னும் வெயிட் அண்ட் வாட்ச் கேமாக இருக்குது. அவருக்கு வந்து இன்னைக்கு லெவலில் நான் அசஸ் பண்ணுறது 15, ஒவ்வொருத்தரும் கூடுதலாக குறையதாக இருக்கலாம். அப்போ இது எப்படி மொமெண்டம் கெயின் பண்ணுறாரு பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 மாதம் இருக்குது, எப்படி விளையாடுறாருன்னு பார்ப்போம். அவருக்கு எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு செல்வாக்கு எடுக்கிறாருன்னு பார்ப்போம். இந்த நம்பிக்கையை விஜய், நான் அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், மற்ற கட்சிகளுக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டியது விஜயனுடைய பொறுப்பு. அதை கொடுக்கலன்னா கூட்டணி கட்சிக்காரங்க வரமாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸே வரமாட்டாங்க. காங்கிரஸை கொண்டு வந்தாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி அப்படின்றதுனாலதான் அவங்க மேல மட்டுமே ஃபோக்கஸ் இருக்காது. ஆமா, இன்னைக்கு காங்கிரஸை கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த அரசியல் ஆட்டமே வந்து டைனமிக்ஸே மாறும். காங்கிரஸ் வந்து விஜய் கூட போகும்போது அப்போ அதில் வந்து அவங்க, ஏன்னா முதல்ல வந்து விஜயை வந்து இளைஞர் காங்கிரஸ்க்குலாம் அவங்க கூப்பிட்டதாகவும் பேச்சிருக்கு. இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்ல கூட ராகுல் காந்தி அவர்கள் 2 தடவை பேசினார். இப்போ பக்கமாக பிரியங்கா காந்தி கூட விஜய் கூட பேசினதா ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. திமுக காரங்க கூட வந்து இல்லை ராகுல் காந்தி வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு தான் பேசினாருங்கிறது, பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசினாருங்கிற மாதிரிலாம் பேசினனால அதை வந்து அவர் ரசிக்கலை. ஸோ அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எப்படியாவது ஒன்று நம்ம எல்லாத்துக்கும் உதவுறோங்கிற பேரில் அதை ரஜினி ஒரு மீட்டிங்கில் சொன்னார் இல்லையா, நல்லவனாக இருக்கலாம் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது அப்படின்பாரு. அந்த மாதிரி இவர் வந்து எல்லா இடத்துலையும் பிஜேபி எதிர்த்து அதுக்காக தியாகம் பண்ணல. ஆனால் மொத்தத்தில் கூட்டி கழிச்சு பார்த்தா தியாகம் பண்ணது யாரானா வெறும் காங்கிரஸ் தான். வேற யாரும் எந்த தியாகத்தையும் பண்ணல. காங்கிரஸ் வச்சு எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதை வந்து இன்னைக்கு அவங்க உணர்றாங்களோன்னு நான் பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறேன், காங்கிரஸ்க்கும்
இன்னைக்கு வந்து ஒரு காலம் அளிச்சிருக்கக்கூடிய நல்வாய்ப்பு இது. ஒரு விஜய் கூட அவங்க அலைனானா அவங்களும் மீட்டுருவாக்கம் செய்ய முடியும். விஜய்க்கும் வந்து இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. அவருடைய கூட்டணியை வந்து திடப்படுத்துறதுக்கு காங்கிரஸ் அங்கே வந்துச்சுன்னா அந்த ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டைனமிசமே இந்த இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸினுடைய அலையன்ஸ் டைனமிசமே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் நடக்கிற மாதிரி தான் அது. அப்போ அதில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அவங்களுக்குன்னு நான் பார்க்குறேன். தனியாக நின்னாருன்னா இந்த மாதிரி பெரிய சேஞ்ச் எல்லாம் விஜய்னால இந்த எலெக்ஷனில் இன்னைக்கு தேதிக்கு கொண்டு வர முடியாதுங்கிறதும் நான் பார்க்குறேன். இப்போ ஒருவேளை இது நடக்குது இல்லை அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, எதிரில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவை உள்ளடக்கிய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? இது அவங்களுக்கு எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிவிகே அலையன்ஸ் பிளஸ் ஏடிஏகே அலையன்ஸுங்கிறது இன்னைக்கு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மெயின் ஃபைட்டாக இருக்கிறது. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து விஜய் அவர்களோட போயிட்டா ஏடிஎம்கே பாரதிய ஜனதா அலையன்ஸ் வெர்சஸ் டிவிகே காங்கிரஸ் அலையன்ஸ்னு மாறிடும். டிஎம்கே தேர்ட் அணியாக ஆயிடுவாங்க, எதிர்கட்சியாக கூட வர முடியாது. ஒரு வகையில் அட்வான்டேஜ்னு சொல்றீங்க என்டிஏக்கு அட்வான்டேஜ் இது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ என்டிஏக்கு இவங்க 2 பேர்த்துக்கு காங்கிரஸ்னு வரும்போது இப்போ இந்த 2 பேர்த்துல எங்கே போகலாங்கிறத பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்ப்பாங்க. அப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து சில பல கம்பல்ஷன்கள் உண்டு. வெளிப்படையாக நம்ம சொல்லலாம், பார்க்குற நேயர்களுக்கு கூடயும் பல கம்பல்ஷன்ஸு பல லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது எங்கே போகணுங்கிறது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அலையன்ஸை வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. பட் இந்த மாதிரி வந்துச்சுனாவே ஃபைட் என்ன ஆயிரும், ஏடிஎம்கே பாரதிய ஜனதா வெர்சஸ் டிவிகே காங்கிரஸ்னு மாறிடும். இதில் பயங்கர டிபாக்கில் சந்திக்க போகிறது யாருன்னா திமுகவாக மாறிடும். அவங்க வந்து எதிர்கட்சியாக கூட வர முடியாத சூழ்நிலைக்கு வந்துடும். அப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த மாதிரி ஒரு அலையன்ஸை கொண்டு போகும்போது இப்போ தாவேகா கூட்டணின்னு வரும்போது ஜெயிச்சாங்கன்னா அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், இல்லை அவங்க தோக்குறாங்கன்னாக்கா எதிர்கட்சி தலைவராக வரலாம். இதே வந்து அதிமுக சைடில் வந்து இது இன்னொரு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் காங்கிரஸ் வந்து இங்கே வரலன்னு வச்சுக்கோங்க, விஜய் கூட வரல, அப்போ விஜய் மட்டும் தனியாக நின்று ஃபைட் பண்ண முடியுமா? மற்ற எந்த பார்ட்டியும் பெரிய பார்ட்டி அட்ராக்ட் பண்ண முடியலன்னா வேற என்ன வாய்ப்பு இருக்குன்னா தனியாக ஃபைட் பண்ணி அப்படியே விட்டுருவாங்களா இந்த எலெக்ஷனுங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. என்னென்னா இன்றைக்கி இந்த கரூர் இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் பல பிரச்சனைகளை வந்து தாவேகா வந்து சந்திச்சிருக்கு. அதனால் தாவேகாவுடைய பெரிய இதே வந்து திமுகவை எப்படியா இருந்தாலும் தோக்கடிக்கணுங்கிறது அவங்களுடைய பிரதானமானது. அப்போ இந்த இதில் மெட்டீரியலைஸ் ஆகலைன்னா தாவேகா மட்டும் தனியாக நின்று எலெக்ஷனை ஃபைட் பண்ணுறது வந்து உசிதம் இல்லை. தட்ஸ் நாட் அன் இன்டெலிஜென்ட் ஸ்ட்ராட்டஜி. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏடிஎம்கே பாரதிய ஜனதா கூட ஒரு அலையன்ஸ் பார்ட்னராக இவங்க பார்க்கலாம். அதுக்கு எந்த தாவேகா பாசிபிள்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் சாய்ஸ் காங்கிரஸ். அது இல்லைன்ற அதுக்கு உண்டான அத்தனை முயற்சியும் எடுப்பாங்க. அது இல்லைங்கிற பட்சத்தில் தனியாக நின்று நம்ம என்ன பண்ணுறோம், ஏன்னா தனியாக நின்னா இன்னைக்கு ஒரு 15 to 15% வாக்கு வரும். சீட்டா கன்வெர்ட் ஆகுமா? சீட்டா கன்வெர்ட் ஆகாது. ஆனால் இதே நீங்கள் அதிமுக பாரதிய ஜனதா கூட போனீங்கன்னா அவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்குறோன்னு சொன்னால் துணை முதலமைச்சர், இல்லையா உங்களுக்கு 40-50 சீட்டு கொடுக்குறாங்களா எல்லாமே வந்து டிசைசிவ் ஸ்டேட்டை ஸ்வீப் பண்ணுவீங்க. அப்போ ஒரு 40-50 சீட்டு விஜய் கிட்ட இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர். அப்போ ஒன்னா காங்கிரஸ் கூடயோ இல்லை அதிமுக கூட போனாருன்னா சீஃப் மினிஸ்டர், இல்லைன்னா டெப்டி சீஃப் மினிஸ்டர், இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர். இந்த 3ல் ஏதாவது ஒன்று உறுதியாக விஜய்க்கு கிடைக்கும். இந்த 2 டெசிஷனில் ஏதாவது ஒன்று எடுத்தா, இல்லை நான் வந்து தனியாகவே நிற்கிறோம் வேற யாரு கூடயும் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி தனியாக நின்னாங்கன்னா ரொம்ப கஷ்டம். பர்சன்டேஜை காமிக்கலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு எதிர்கட்சி தலைவராகவோ இல்லை ஒரு டெப்டி சிஎம்மாவோ இருந்து அடுத்த 5 வருஷம் கட்சியை நடத்துறது எப்படி? இல்லை வந்து ஒரு 15-17% வாக்கு வங்கி எடுத்துக்கிட்டு எம்எல்ஏக்கள் வந்து ஒரு 2-3 எம்எல்ஏக்களை மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்த 5 வருஷம் கட்சியை நடத்துறது எப்படிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ இந்த ஒரு சிக்கலும் அவங்களுக்கு இருக்குது. அப்போது விஜய் அவர்கள் வந்து எப்படி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் டெசிஷன் எடுக்க வேண்டியது. ஸோ இதை வந்து அவங்க ரொம்ப கூட இருக்கிறவங்க சில பேர் அங்கே வேண்டாம் இங்கே வேண்டாம்னு முட்டுக்கட்டை போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு தகவல் தெரிவித்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா 79 எம்ஜிஆர் ஆண்டுட்டு இருக்கும்போதே இப்போ இருக்கார் பாருங்க நம்ம பட்நாயக், ஒரிசாவினுடைய முன்னாள் முதல்வர், அவருடைய அப்பா, அவர் வந்து இந்திரா காந்தியை எதிர்க்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரணுங்கிறதுல முயற்சி எடுத்திருக்காங்க. முயற்சி எடுத்து அன்னைக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கல்யாணம், அதுக்கு முன்னாடி இவர் அங்கே வந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. எம்ஜிஆர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தா யார் தலைவராக இருப்பாருன்னு. எம்ஜிஆர் வந்து சொல்கிறாரு கலைஞர் தான் தலைவராக இருப்பாருன்றாரு. கலைஞர்கிட்ட போயிட்டு யார் வந்து முதலமைச்சராக இருப்பாங்கன்னு கேட்கும்போது அவரும் எந்த தயக்கமும் இல்லாமல் எம்ஜிஆர் இருப்பாங்கன்னு சொல்றதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு ஒரு இன்டகிரேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இருந்து அப்போ வந்து அன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய கல்யாணம் நடக்குது. அதுக்கு 2 பேரும் போகிறாங்களா, பத்திரிக்கைலாம் எடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுலாம் இருக்கும்போது நாங்கள் ஒன்றா வரது போகிறோம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு
கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ஒன்றும் சேரல. கலைஞர் ஐயா வந்து டெல்லிக்கு போயிட்டு யாரை வந்து இந்திரா காந்தி அவர்களை எதிர்க்கணும்னு நினைச்சாரோ அவர் கூட கூட்டு போட்டு வந்து அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சாங்க. ஆனால் அதை இந்த 2 பேரும் இன்டகிரேட் ஆகாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கூட இருந்த 2ஆம் கட்ட தலைவர்கள். என்ன காரணம்னா, இப்போ 2 கம்பெனி ஒன்று சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனி வந்து இன்டகிரேட் பண்ணுறாங்க, ஒரு மெர்ஜர் அமால்கமேஷன் பண்ணுறாங்கன்னா 2 மார்க்கெட்டிங் ஹெட் இருக்க முடியுமா? ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் ஹெட்டை தூக்கி ஆகணும். 2 ஃபினான்ஸ் ஹெட் இருக்க முடியுமா? ஒரு ஹெட்டை தூக்கி ஆகணும். 2 சேல்ஸ் ஹெட் இருக்க முடியுமா? அப்போ எல்லா பதவியும் 2 இருக்கிறது பூரா ஏதோ ஒரு தலை வெட்டப்பட்டு ஒரு ஆள் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும். இது எந்த கட்சிக்காரன் கூட இருக்கிறவன் யார் தலை போகுதுன்னு எப்படி தெரியும்? அப்போ இந்த கூட இருக்கிறவங்க எல்லா நேரமும் அவங்க கொடுக்குற அறிவுரை பூரா எக்ஸலண்ட்டான அறிவுரைன்னு விஜய் அவர்கள் நினச்சிடக்கூடாது. இது எதுக்காக இந்த சான்றை சொல்கிறோன்னா, இந்த வரலாற்று உதாரணம் வந்து அந்த மூத்த பத்திரிகையாளர் சொன்னதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இதை வந்து கூட இருந்தே சில பேர் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக விஜய் தவறான முடிவு எடுக்கிறதுக்கும் புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு, அவங்களுடைய தனிப்பட்ட சுயலாபம் கருதி. அப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு லாங் டேர்மில் இந்த பார்ட்டி எந்த ரேஞ்சில் போனால் எப்படிங்கிறத அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி, ஏன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சுருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு பல பேர் இருக்காங்க. சொல்கிறத பூரா கேட்டுட்டு அதில் எது பெஸ்ட்டு சாய்ஸுங்கிறத விஜய் தான் எடுக்கணும். முடிவு விஜய் எடுக்கணும். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தே கேன் ரெக்கமெண்ட், தே கேன் ப்ரொப்போஸ், பட் விஜய் ஹாஸ் டு டிசைட் வாட் டு டூங்கிறது. ஸோ இந்த பார்வையும் விஜய் அவர்களுக்கு வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்களை விரிவாக பேசியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஜெய்.